நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை ஆக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே ஆக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அனைவரை தாண்டி அல்லேலூயா பாடி பாடி அனைவரை நம்புவே இயேசுவை நம்புவே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். எடுத்து படிக்க மத்தேயு 2:10 மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு எங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இந்த வேளையில கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற 25ஆம் தேதி தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஸ்டாரை போட்டு 26ஆம் தேதி கிளப்பிடுவாங்க. பிறகு சாதாரணமான நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை போட்டாலும் போராட்டியாலும் ஒரு ஞாபகார்த்தம் வேற ஒன்றும் இல்லை. அந்த வேளையில கிறிஸ்துமஸ் மந்த்ல 1ஆம் தேதியிலிருந்தே கிறிஸ்துமஸ் மெசேஜ் விடுவாங்க. கிறிஸ்துமஸ் முடிந்தாலும் துவங்கினாலும் அது சரித்திரத்துல ஒரு மெய்யான நாள். பொய்யான நாளெல்லாம் அர்த்தம் இல்லாமல் கொண்டாடப்படும் பொழுது மெய்யான ஒரு நாள் அர்த்தத்தோடு கொண்டாடலாமா என்றால் வேத மதத்தை தருகிற பதில் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷம் கொள்ளலாம். அந்த செலக்ஷன் டேல இன்றைக்கு பிறந்த நாளை நினைச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னா தப்பே கிடையாது. அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய இதய குடிதி இயேசு பிறந்து வளர்ந்து என்றும் உயர்ந்திருக்கிறார். அதுபோல சபையிலே குடும்பத்திலே சபையிலே அவர் பிறந்து வளர்ந்து இப்பொழுதுமே உயர்ந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய பெரிய விசுவாசம். அல்லேலூயா. தயவு செய்து இந்த நட்சத்திரத்தை பற்றி தொடர்ந்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா சிந்தனை நமக்கு அங்கே இருக்குது. பேதுருவுக்கு பசின்னு சொல்ற சிந்தனை இருக்கும்போது அடித்து புசிங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்து சத்தியத்தை சொன்னார் ஆவியானவர். அதே ஆவியானவர் தான் கிறிஸ்துமஸை தொடர்ந்து நம்மகிட்ட கிறிஸ்துமஸுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த வசனத்தை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மாதிரி நம்ம ஆனந்த சந்தோஷம் அடைகிற நாளாக கிறிஸ்துமஸ் கொண்டாட முடிகிறோம். அது J for Jesus star, E for East star, S for shining star, U for united star, last S for standing star, and also hiding star. என்றால் I always silent letter, an honor அப்படின்னு சொல்லுவோம். ஹானர்னு சொல்ல மாட்டோம். ஹானஸ்ட் ஆனஸ்ட் அது சைலண்ட் ஹைச். அது மாதிரி ஹைடிங் ஸ்டார் அது நின்று மறைந்தது. மறுபடியும் ஒருவருக்கு வழியை தொடர்வதற்கு நட்சத்திரம்
உதவி செய்யவில்லை. இயேசுவை காட்டி அது உயர்ந்து அது நின்று மறைந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாமும் இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை காட்டி கொடுத்தவர்களும் நமக்கு உலகத்திலே மறைந்து போய் நட்சத்திரமாய் நித்தியத்தில் பிரகாசிக்கிறார்கள். நாம் அநேக நீதிக்குட்படுத்தி அப்படி பிரகாசிக்க வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒய்ஸ்மென்ஸ் இந்த ஞானிகளை பற்றி சொல்லி இருக்கிறது. Please read Daniel 12 verse 3. தானியேல் 12:3 படியுங்க. எடுத்தவங்கெல்லாம் படிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிறகு பிரகாசிப்பார்கள். பூரண உலகமே அழிந்த பொழுது நோவா அநேக ஆத்துமாக்களை பேடை என்ற ரட்சிப்புகளை நடத்தினார். அதனாலே அவர் அராத்து மலையிலே காக்கப்பட்டு நோவாவுக்கு முன் சந்ததி எல்லாம் மூச்சடங்கி போன பிறகு ஒரு புதிய ஒரு சந்ததியாக அவர் என்றென்றைக்கும் பிரகாசித்து விளங்கும்படி இன்றைக்கும் சரித்திரம் விளங்குகிறது, சாட்சி விளங்குகிறது. பரலோகத்திலும் அந்த மாட்சி விளங்கும். இந்த காட்சி எல்லாருக்கும் கதையாக தெரியும். ஆகவே வசனம் என்ற விதையிலே கதையும் அதிலே நாம் உணர்ந்து கலிகூறத்தக்க அநேக காரியங்களை வேதத்தில் ஏராளம் காணலாம். இந்த நேரத்திலே ஞானவான்கள் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகளிலே சொல்லி இருக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் சொல்லியிருக்கு. அங்கேயும் தானியேல் 12:3 அதுதான் சொல்லியிருக்கு. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும். ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து ஆகாய மண்டலத்தின் ஒளிதான். பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார் என்று ஆதியாகமத்திலே படிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் நட்சத்திரங்களிலே அந்த நட்சத்திரம் யாரை காட்டுகிறது? தெய்வீகமாய் பார்க்கும் பொழுது அது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று திருத்துவ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியின் சூரியனாக வானத்துக்குள்ளிருந்து வந்த மாதிரி உலகத்தில் வந்தார். மல்கியா 4:2 நீதியின் சூரியன் உன்னில் உதிப்பார், அதில் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கிய வாழ்வை தந்து சாபத்திலே மாண்டு நரகம் செல்லாமல் நமக்கு செட்டைகளின் ஆரோக்கியத்தினாலே பூலோகத்தில் பாதுகாத்து பரலோகத்தில் ஒரு செட்டைகளின் மறைவிலை கொண்டு வைப்பார். அதை பற்றி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழல் தங்குவான் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது என்று அது வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரலோக ரீதியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சூரியன், சபை என்பது சந்திரன். சூரியன் இயேசு கிறிஸ்து சூரியன், சபை என்பது சந்திரன். இயேசுவின் பிரகாசத்தை பெற்று சந்திரன் பிரகாசிக்கிறது உன்னத பாட்டிலே. சந்திரனை போல அழகும் சூரியனை போல வெளியும் உள்ளவர்களை மிகுந்து பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை போல வருகிறீர்கள் யார் என்று மணவாட்டி சபையை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே சூரியன் என்பது மணவாளனாகிய இயேசு, சந்திரன் என்பது மணவாட்டியாகிய சபை. இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறது மணவாட்டியாகிய சபையின் மூலமாக தொடர்ந்து ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள். நட்சத்திரத்தை ஆண்டவர் படைத்தார், கால குறிப்புகளுக்காக படைத்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார், இதுபோல வருங்காலத்தில் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னார். அதே சந்ததியிலே யாக்கோபை பற்றி தீர்க்க தரிசனமாக என்னாகும் 24ஆம் அதிகாரத்திலே வேலையாம் சொல்லும் பொழுது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று தெளிவாக சொன்னார். ஆகவே அநாதி காலத்தில் இருந்தது பூர்வ நாட்களிலிருந்து புறப்பட்டு வருகிற நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீகா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார் யூதாவே எழுதப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்திலே வந்து உதித்த நட்சத்திரம் அப்படியே குக்கிராம பெத்லகேமுக்கு போய் எருசலேம் நகர் வந்து அதற்கு பிறகு எருசலேம் குன்றுகளில் ஆராதிக்கப்படுகிறவராயிருந்து அவர் பிதாவினிடத்திலே ஏறி சென்று திரும்ப வருகிறவராயிருக்கிறார்.
ஆகவே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார் என்று தேவன் அனுப்பி வைத்தார். போய்வா திருமகளே சொல்லி மணவாட்டி அந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். ஆனா தன்னுடைய மணவாட்டியினுடைய மணவாளனையும் போய்வாய் திருமகனே, அப்படி போய்வாய் திருமகனேன்னு சொல்லி அப்போ அனுப்பிச்சு வச்சார். அவன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு நான் அனுப்பி வைப்பேன், திரும்பவும் என்கிட்டே வந்துடுவார். அதான் இப்ப வலது பாடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எருசலேம் யூதேயாவிலே வந்து, எருசலேம் நகரிலே வந்து, அதுக்குள்ள இருக்கிற குக்கிராம் பெத்லகேமிலே வந்து அவர் பிறந்து வெற்றி சிறந்து இன்றைக்கும் அவர் நிரந்தரமாக வாழ்கிறார் என்றார் தீர்க்க தரிசனங்களை ஒரு நட்சத்திரத்தின் மூலம் எவ்வளவு அழகாக காட்டியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வானத்திலிருந்து தன் அயனங்களில் நட்சத்திரங்கள் போராடின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, இந்த பூமியை படைக்கும் பொழுது அதிகாலையில் விடிவெளி நட்சத்திரங்களாகிய தேவ தூதர்கள் வந்து பாடினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் கர்த்தருடைய கரத்திலே ஏந்தப்பட்டவைகள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் ஏராளமான ஆத்துமாக்களுக்கு போல் சொல்லப்பட்டிருக்கிறது, விண் வாழ்வு ஆத்துமாக்கள். ஆகவே வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன் என்பது அது இஸ்ரவேல் சந்ததி. பூமியின் மணலத்தனையாய் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் சந்ததி. மண்ணை குடைந்து எண்ணெய் எடுத்தான். இன்றைக்கு முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, அரபு தேசங்களை பாருங்க, அந்த வளைகுடா இடங்களை பாருங்க, பூமியில மண்ணை தோண்டி எண்ணெய் எடுக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தின் அபிஷேக எண்ணெயால் நிறைந்து விண்ணை தொடுகிறார்கள். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து இப்படியாக கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விண்ணகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களும் மண்ணகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுமாய் இருக்கிறோம். மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை நம்பாத இஸ்ரவேல் சந்ததி அது மணலத்தினையாக ஆசீர்வதிக்கப்பட்டு முடிந்து விடுகிறது. ஆகவே நாம் இந்த பூமியின் மணலை போல தோலை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விண்ணக நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு சாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு வாக்கியம் பெற்றவர்கள். குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியன் என்றால் அப்பா, சந்திரன் என்றால் அம்மா, நட்சத்திரங்கள் என்றால் பிள்ளைகள் என்று அந்த குருபிதாக்களின் குடும்பங்களையும் கோத்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் வித்தியாசப்படுத்தி பார்த்தால் சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு என்று ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. ஆகியால் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு மேலோட்டமாக ஒரு தொட்டு போகிற காரியமாக நான் சொன்னேன். அதனால தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது இங்கே அருமையானவர்களே, நான் பார்க்கிற வசனம் தயவு செய்து என்னோடு சேர்ந்து இந்த 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர்கள் மத்தேயு 2:11 எல்லாம் சேர்ந்து படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு கமாம். அப்போ சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டிருந்தா யாரு வந்து சாஷ்டாங்கமா விழுந்து அதையும் மரியாதையோட இயேசுவை பார்த்து அவங்க பணிந்தாலும் மரியாதை பணியில அதை பணிந்து கொண்டு இயேசுவை தான் பணிந்தாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. தீர்க்கதரிசனப்படி மீகா 5:2 சொல்லியிருக்கிறபடி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வானசாஸ்திரிகள் அவர்களுக்கு ஆங்கிலத்திலே ஒய்ஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒய்ஸ்மேன் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அஸ்ட்ரானமர்ஸ், வானசாஸ்திரிகள் என்று ஆங்கிலத்திலே அஸ்ட்ரானமர்ஸ், தமிழிலே வானசாஸ்திரிகள். நட்சத்திரங்களை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்வை கணக்கிடுகிறவர்கள். அநேக யூக தந்திரங்களை அறிந்த ஞானிகள். ஆகையினாலே அந்த நட்சத்திரங்களை குறித்த அறிவு பெற்ற அந்த ஞானிகள் ஒய்ஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள். யார் பணிந்து கொண்டது? ஒய்ஸ்மேன்ஸ், வொர்ஷிப்பிங் ஒய்ஸ்மேன்ஸ். 3 பேர் வந்தாங்க சொல்றது ஒரு கதை. ஆனால் அதுக்கு அதிகமாகவே வந்திருக்கிறது சரித்திர உண்மை. ஆகையினாலே வேத மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால அவர்கள் வொர்ஷிப்பிங் ஒய்ஸ்மேன்ஸ். இன்றைக்கு பாமர மக்கள் கூட வாய் திறந்து கர்த்தரை பாட மாட்டாங்க. கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா பைபிளுக்கு வெக்கப்படுறாங்க. கொஞ்சம் ஞானம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த ஞானத்தை பெருமையா நினைச்சிடுறாங்க.
ஆகவே தான் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதராயும் கிரேக்கராயும் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, if you want blessing from heaven and earth, you must worship your Lord sincerely. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவானவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று யோவான் 4:23 சொல்லுகிறார். அந்த இடத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி என்றால் என்ன, உண்மை என்றால் என்னவென்றால், பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் பவுல் சொல்லும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகையினாலே எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்று அடையாளப்படுத்தி அந்நிய பாஷை பேசினாலும், அடையாளப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்தாலும், ஆதாரமான தைரியம் அவனுக்குள் இருந்தாலும், ஒரு அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஒரு கீழே விழுந்தவன் அப்பா கால் வலிக்குதே அப்பாட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பான். அப்பா கூட மறித்து போயிருப்பாரு. அப்பா அது பெற்றெடுத்த உள்ளம், அது உள்ளத்தோடு உள்ளமாக, ரத்தத்தோடு ரத்தமாக, பாசமாக சேர்ந்து விட்டதினாலே அம்மா அப்பா என்று சொல்லுகிற சத்தம் வந்து விடுகிறது. இந்த மாம்ச ரத்த பந்தம் 10 மாத ரத்த பந்தத்துக்கே வந்து விடுகிறது. பரிபூர்ணமாக சிறிய ரத்தத்தை சிந்தினால இன்னும் வராதா? அதனால ஆவியோடு உண்மையோடும் சொன்னா, வாட் இஸ் த ட்ரூத், வாட் இஸ் த ஸ்பிரிட்? ஸ்பிரிட் மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட். வாட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் மீன்ஸ் மை ஃபாதர், அப்பா அப்பா ஃபாதர் பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா என்னை அப்பான்னு கூப்பிட்டேன், இப்பதான் சண்டை போட்டு போனேன். ஏன்னா என்னை அம்மான்னு கூப்பிட்டேன், இப்பதான் சண்டை போட்டு போறேன்னு சொல்லி ஒரு மைதானத்துல போகும்போது திடீர்னு அப்பா பிதாவே ஆண்டவரேன்னு சொல்லி மனதால் போட்டு ஜெபம் பண்ணுவான். ஆலயத்தில் வரும்பொழுது அப்பா பிதாவே ஜெபம் பண்ணலாம். உலகமே சூழ்ந்து நமக்கு எதிராக என்றாலும் அப்பா பிதாவே என்று ஜெபம் பண்ணலாம். அதுக்கு ஆதாரம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும்னு சொல்லி கல்வாரி பாடுகளின் மத்தியிலே இயேசு வாய் திறந்து பொழிந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். How is our connection with our Lord Father? தொடர்பு எப்படி இருக்கிறது? அங்கேதான் ஆராதனை விளங்குகிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவிய ஆராதனை. ஆராதனை என்று சொல்லி எத்தனை பாடினார்கள், ஆராதனைக்கு எத்தனை புதுப்பாட்டு பாடினார்கள். ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் எடுத்த உடனேயே
அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அங்கே நான் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு வந்துடணும். அதுதான் உண்மையானது. வீட்டுல வந்து என்ன காரணம் இல்லாட்டேனா அப்பா சரிப்பா வந்துட்டப்பா ஆட்டோமேட்டிக் அம்மா வந்துட்டோமா சரி சரிடா. வாட் இஸ் த ரீசன்? Reason, that's the love. Blood to blood in man view, spirit to spirit, that is the God's view. How is your experience? எப்படி இருக்கிறது? அடிக்கடி அப்பா யாவே அண்டோவே எல்லாம் இடறிவே. எத்தனை பெரிய தேர்தல், எத்தனை பெரிய தைரியம், எத்தனை பெரிய ஒரு பலம். இந்த உறவு நினைத்திருந்தால் வருஷம் நம்மை திருப்திப்படுத்தார், நோய் திருப்திப்படுத்தார், யாரும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த ஒரு அன்பின் இயக்கம், அந்த அன்பின் இயக்கம், அந்த அன்பின் முழக்கம் அது வாய்மொழியால் வர்ணிக்கவே முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திரமாக கொடுத்தோம். ஆவியோடு உண்மையோடு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய அன்பினை இணைந்து கரங்களை தட்டி கத்திரமாக கொடுத்தோம். இதுதான் பெரிய தைரியம், பெரிய நம்பிக்கை, பெரிய பலனமையானவர்களே. தொழுகையில் இருக்கிற மூல ஆதார வார்த்தையே அதுதான். ஆகவே சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு worshiping wise men. ஆகவே எத்தனை அறிவு, ஞானம், திறமை, பட்டம், பதவி இருந்தாலும் வேஷம் போட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறது போல பைபிளை கையில வாங்குகிறதோ, வந்து ஒரு கோயில்ல ஒரு குருவானவருக்கு முன்ன கும்பிடுகிறதோ, அங்க வந்து நம்ம சிற்ப கலந்துகிறதோ, அல்லது நம்ம வந்து முழங்கால் படிக்கிறதோ, முகங்குப்புற விழுறதோ, அதெல்லாம் உலகத்துல கர்த்தருக்கு முன்ன அது எப்படி விளங்குங்கிறது வசனத்துல சொல்லுது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அந்த இதயபூர்வமான ஆராதனையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெறாதவன் செய்யவே முடியாது. பிதாவானவர் விரும்புகிற ஆவியோடு உண்மையோடு உள்ள ஆராதனையை செய்ய நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றிருக்கும் பொழுது என்ன வெட்கம், என்ன தயக்கம், ஒரு ஏக்கம் அல்லவா இருக்க வேண்டும். தனிமையிலும் குடும்பத்திலும் சபை நடுவிலும் ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால் அதிலே ஒரு வாக்குத்தத்தம் என்ன இருக்கிறது? ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை எடுத்து படியுங்க பார்க்கலாம். தம்மை கிரேக்கராயினும் யூதராயினும் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். பாருங்க, எத்தனாவது வசனம்? 12. தேங்க்யூமா. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆவிக்குரிய கிருபையின் ஐஸ்வர்யம், வடிவேல் ஐஸ்வர்யம் என்று ஆவிக்குரிய பிரகாரமாக கொடுக்கிற ஆண்டவர் குடும்பத்திலே அன்பின் ஐஸ்வர்யத்தை ஏராளமாக மன்னிப்புகளோடு வழங்கி பெற்றுக்கொண்டு அவரோடு மன்னிப்பு பெற்று பெறுகிற இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை தந்து பரலோகத்துக்கு பாத்திரமாக வைத்துக் கொள்வது கண்டினியூஸ் லைஃப் மாத்திரம் அல்ல, ஒரு கன்ஃபர்மிங் லைஃப் ஆல்சோ இன் அவர் மணி மேட்டர், ஆல்சோ many matter, whatever it is in your life, what is your expectation? எதிர்பார்ப்பியான வாழ்க்கை என்ன இருக்கிறது? மன தேவையா, பொருள் தேவையா, அநேக தேவைகளா? worship your Lord worthfully, worship your Lord lovefully, worship your Lord truly, then automatically God's blessing, double fold blessings from heaven and earth continue in your life. வாழ்க்கையிலே வரும். வேதத்தை அணைப்பேன், ஆண்டவரை எங்கும் துதிப்பேன், நான் வெட்கப்பட மாட்டேன், அவரை நம்பி நான் வாழ்வேன், எந்த சோதனையிலும் சோர்ந்து போகாத அவரை நம்புவேன், அவரை விட்டு கொடுக்க எனக்கு முடியாத காரணம் அவர் என்னை விடவில்லை. அவர் எனக்குள்ளே தந்திருக்கிற ஊற்று, பூமிக்கு அடியிலே இருந்து ஊறுகிற ஊற்றை யார் பார்க்காவிட்டாலும் அந்த நீரோட்டம் போல அவரை விசுவாசிகளின் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருடன் நதிகள் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. 1000 குப்பைகள் சொன்னாலும்
நதி அதை தாண்டி ஓடுகிறது போல, மேடு பள்ளங்களை தாண்டி ஓடுகிறது போல அந்த அபிஷேகம் ஓடும் பொழுது அந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு ஓடமாக, இந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு படகாக என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதைத்தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. That is one great flow of floating in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நீரோட்டமாக, அது தண்ணீர் பாய்தலாக அதன் மேல் தனிப்பட்ட குடும்பமாகிய சபையாகிய படகு போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்ல முடியும். தண்ணீரிலே ஓடுகிறது கடமில்லை, அது மிகவும் நலுவாக இருக்கும். ஆனால் தண்ணீர் எவ்வளவு முக்கியம். அதுபோல தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறவர். இந்த வருகிற வருஷத்திலே முதல் ஆசீர்வாதமாக அவர் அபிஷேகத்தை தொழுகையின் மூலமாய் நாடும் பொழுது அபிஷேகத்தோடு கூட ஆசீர்வாதங்களை இணைத்து அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே தான் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், அதிலே கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவுட்வேர்ட் ஷோ வேணும் அவனுக்கு பார்க்கறது. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானமா செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாதகருக்கு இதை வெளிப்படுத்துகிறபடியாக நமக்கு சோத்திரம் என்ற ஆவியை கடிகூர்ந்து சொன்ன இயேசு அப்படிப்பட்டவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தார், சாஸ்களை துரத்தினார், பாடுகளை சகிக்க வைத்தார், பரலோகத்திலே இணைத்து விட்டார். ஆகையினாலே இது வைத்தியக்காரத்தனம் அல்ல. அருமையான அறிவும் ஞானமும் தாழ்ந்து வரங்களும் வல்லமையும் திரும்பியும் பெற்ற தேவ பிள்ளையே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்ப ஆராதனை, சபை ஆராதனை, கர்த்தரை வாய் திறந்து பாடுவது, கரங்களை தட்டி பாடுவது, கரங்களை உயர்த்தி பாடுவது, அது ஒரு அப்பா பிதாவே என்ற ஒரு உரிமையான அனுபவத்தோட அவர் என்னை அறிவார், நான் அவரை அறிவேன் என்ற ஒரு மனச்சாட்சியோடு காணப்பட வேண்டும். சோ இதை பார்க்கும் பொழுது worshiping wiseness காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அவருடைய சகல ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார், இம்மைக்குரிய மகிமைக்குரிய ஐஸ்வர்யத்தால் நிரப்புவார். இதை மனதில் வைத்துக் கொண்டு ஆராதனையோடு முடிக்க வேண்டும், ஆராதனையோடு துவங்க வேண்டும். வேதத்துல முதல் வாசனை எப்படி துவங்குது சொல்லுங்க. ஆதியில் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? வேதத்துல பாருங்க, அந்த பிகினிங் அப்படின்னு சொல்றது துவக்கம், அது தேவனுடைய. பிறகு எல்லாம் வேற மனுஷன் இணைந்து விடுகிறார். ஆகவே ஆதியிலே, யோவான் சுவிசேஷம் ஆதியிலே பார்த்து துவங்குகிறது. அதுபோல ஆதியிலே என்று சொன்னார், இந்த பிகினிங், வாழ்க்கையின் சகலவற்றிலும் ஆரம்பம் பேசினார். நாளைக்கு ஒரு நடந்திருக்கிறாங்க நாங்கள் அண்ணா நகர் பகுதியில. அது காலையிலே 8 மணிக்கு அங்கே இருக்கணும், 7:15 புறப்படணும். அங்க போனவொன்னா முதல்ல என்ன ஆசீர்வாத ஜெபமா இல்லை, ஒரு ஆராதனை, அடுத்தது ஒரு வாசனம், 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அவன் முதல்ல worship வரலாம், அதான் முக்கியம். ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது நமக்கும் நம்மை கொண்டு பிறருக்கும் தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை தந்து ஆவிக்குரிய சொப்பனங்கள் தரிசனங்களை தந்து ஆசீர்வதிப்பார். அவர்கள் பெரிய ஞானிகளாக இருந்தும் சாஸ்தாங்கமாய் விழுந்தார்கள்னா, நம்ம போல நின்றுகிட்டு உட்கார்ந்துகிட்டு அல்ல, முகம் குப்புற விழுந்து தரையிலே முகம் புதைத்து ஆராதித்தார்கள். நாம் நின்று கொண்டாகிலும் உட்கார்ந்து கொண்டாகிலும் ஆராதனை என்று சொல்லும் பொழுது எழுந்து நின்று பயபக்தியை பரிசுத்தத்தோடு உள்ள ஜீவியத்திலே அவரை கூப்பிட தடையதும் இல்லை என்ற உரிமையோடு உள்ள அந்த ஒரு அன்பினை நான் உதாரணத்துவமாக அந்த உள்ளத்தில் இருந்த முதல் கொடுப்பது ஆராதனை. ஆராதனை அலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா,
கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் சரி, தேவனே கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவரே கூப்பிட்டாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, சிறப்பான வார்த்தை. சங்கீதம் 81:10 படி உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை, சிறப்பான வார்த்தை என்னன்னு கேட்டா ஆண்டவரேன்னு சொன்னா அது கூட சுருக்கம். தேவனேன்னு சொன்னா சைடு தான். அடுத்தது தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே, இதெல்லாம் விட அப்பா, அந்த அப்ப அப்பான்னு சொன்னா நாக்கு இல்லாத ஊமை கூட அப்பா அப்பா அம்மா அப்படின்னு சொன்னா குழந்தை சொல்ற வார்த்தை மாதிரி ஆண்டவரை நோக்கி அப்பா அப்பான்னு சொல்றது எத்தனை ஒரு அன்பு, எத்தனை ஒரு தைரியம், எத்தனை ஒரு பிறகு, எத்தனை நம்பிக்கை, எத்தனை ஒரு சந்தோஷம். இதை இந்த வருஷ இறுதியில் அதிகமா கூப்பிட்டு ஆராதிக்கணும். வருஷ துவக்கத்திலே அதைத்தான் சொல்லி கூப்பிட்டு ஆராதிக்கணும். அந்த அன்புள்ள ஆண்டவர் சொல்லி தருகிற பாடம் அதுதான் அருமையானவர்களே. ஆகவே ஆராதனை, ஆவண்ணா அப்பா, ஆவண்ணா அது ஆராதனை. அதை என்ன சொல்றோமா? கர்த்தருக்கு சோதனம். அப்பா அம்மான்னு சொல்றத அப்பா பிதாவே ஃபார் ஃபார் ஆராதனை அப்படி மனசுல வை. அடுத்தது பாருங்க, சாஸ்திரம் பணிந்து கொண்டு, அடுத்தது சேர்ந்து படிக்க, தங்கள் எல்லாரும் படிக்கிற பாருங்க. அதுதான் ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது, புத்தியை பயன்படுத்தக்கூடாது. ஆசீர்வாதம் பெறுறதுக்கு எல்லாரும் சொல்லுங்க, தங்கள் என்னால மத்தேயு 2 ஒரு பகுதி படிச்சாச்சு, படிச்சீங்க. எது சிலருக்கு எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? அல்லேலூயா சொல்லுங்க. வரல. அப்ப என்னன்னா அதை படிக்கும் போது படிக்கணும் இல்ல, மனம் பிடிக்கும். சரி, சாஸ்திரம் விழுந்ததை பணிந்து கொண்டு, அடுத்தது தங்கள் எல்லாம் சேர்ந்து படிங்க. தங்கள் அப்படிங்க, தங்கள் அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது பைபிள் திறந்துருக்கணும், பார்க்கணும். சில நிமிஷங்கள்லாம் இருக்குது, 4 மணி நேரம் இருக்கு வைங்க. ஆனா இப்ப பாருங்க, அதை படிங்க. தங்கள் இது என்னன்னு கேட்டா பில்லிங் வைஸ்மென்ஸ். எல்லாரும் சொல்லுங்க முதல்ல. வொர்ஷிப்பிங் வைஸ்மென்ஸ் சொன்னேன். வைஸ் மேன் ஆஃப் வொர்ஷிப்பிங். இப்போ வைஸ் மென்ஸ் ஆஃப் பில்லிங் ஆர் வில்லிங் வைஸ்மென்ஸ். வில்லிங் அர்த்தம் விருப்பம், கொடுக்கிற விருப்பம். கிட்டத்தட்ட 60,000 செலவாயிருக்கு, 70,000 செலவாயிருக்கு. வஸ்திரங்கள், ஆகாரங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கர்த்தர் கொடுக்க வைத்தார், அதை ஆசீர்வதித்தார். எப்படி கொடுத்தீங்க? இவ்வளவு தூரம் எப்படி பிடிச்சது? அப்படின்னு நம்மளால ஒண்ணும் முடியாது. 2 பேர் 5,000 பேருக்கு கொடுத்தார். 3 வருஷமா கொடுத்துட்டு வருகிறோம்னு சொன்னா நம்ம அதிகமா நம்ம கர்த்தர் இல்லாம நம்ம செய்ய பாலிமணியா வருது, நமக்கு கிடையவே கிடையாது. ரோட்ல போறோம் கேட்டார் வில்லிங்னஸ் எப்படி உங்களுக்கு? வெளிநாட்டு பணம், மேல்நாட்டு பணம் வருதா? சந்தேகமே கிடையாது. பிறகு குடிக்காது, மேல்நாட்டு பணம் சந்தேகமே கிடையாது. மேல்நாட்டு பணம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அங்க வானத்துக்கு மேல ஒரு மேல்நாடு இருக்கு. அங்க இருந்த டக்குன்னு சொல்லிட்டா ஐயா அப்படின்ட்டு இவர்கிட்ட போய் கொடுத்தா வாங்கிட்டு வாங்கிட்டு இவரு தக்க முடியாது. வருது மேல்நாட்டு அங்க இருக்கு, நமக்குள்ளேயே பேச. அதனால மேல்நாட்டு ஆட்கள் வந்திருக்காங்க. பாபிலோன்ல இருந்து கிழக்கு சாஸ்திரிகள் வந்து, அப்பா பொன் பொருள்களும் பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணில் மாயையும் பாருங்க. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணில் மாயையும்
இன்னொன்னு சொல்ற, அறிவு அவங்களுக்கு இருந்ததுனால தாராளமா திறந்து பொண்ணை கொடுக்கிறேன், வெள்ளை கோலத்தை கொடுக்கிறேன், தூப வர்க்கத்தை கொடுக்கிறேன். தூப வர்க்கம்னா தயாரித்த சாம்பிராணி. அந்த வெள்ளை கோலம்னு சொன்னா ஒரு மணவாளன் மணவாட்டியை சுத்திகரிக்கக்கூடிய 6 மாசத்துக்கு சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மணவாட்டிய யாருக்கு? அகாசுதேவ் ராஜாவுக்கு சுத்திகரிக்கலாம் எஸ்தரை. அப்படியாக ஏகாய் படத்துல இருந்தது. அது சுத்திகரிக்கிற பொருள். இன்னொன்று வாசனையின் பொருள். மூக்குக்கு ஒரு வாசனை கொடுக்கிறது தூப வர்க்கம். அடுத்தது என்னன்னு கேட்டா வெள்ளை கோலம் உடல் முழுவதையும் சுத்திகரிக்கக்கூடிய பொருள். இப்ப சென்று அடிக்கிறது மாதிரி தூப வர்க்கம். இப்போ சுத்திகரிக்கிறதுக்கு நல்ல ஃபாரின் ஷோப் இருக்கிற மாதிரி அது ஒரு வெள்ளை கோலத்திற்கு சோதனம். அடுத்தது இதெல்லாம் பொருள். இவர்களுக்கு முதலாவது ஆண்டவர் மேல ஆண்டவருடைய அருளே கிடைச்சதுனால பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, இதிலும் விலை பெரும்பொருளே இயேசு ஆண்டவன் திருவருளே என்று அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பொக்கிஷங்களை திறந்து அப்படியே பொண்ணை எடுத்து நக நக நகல் நின்றுது. அதற்கு சோத்திரம். கடையில் தவறு இல்லை. அது போக அவர்களுக்கு இருந்தது. அந்த காலத்தில் அணிந்தார்கள், ஆண்டவரை பணிந்தார்கள், அள்ளி பொழிந்தார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு இருந்ததினால அவர்கள் அதை அனுபவிக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அனுபவிக்கவும் இருந்தது, அள்ளி கொடுக்கவும் இருந்தது. அவர்கள் கிள்ளி கொடுக்கவில்லை, அவர்கள் துள்ளி மகிழ்ந்து நமக்கு இந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகையினாலே இந்த இடத்திலே அவர்கள் பொன் பொருள் ரெண்டும் சேர்த்து கொடுத்தாங்க. டீசல் வந்தா கையில் இருந்தா தானே செய்யணும். அது மாதிரி யாரிடத்துல நம்ம கேட்க வேண்டாம், கனம் பண்ணுகிறோம். ஆனர் ஒன்னானது ஒருவருக்கு என்னை கனம் பண்ணி நம்மளுக்கு கனம் பண்றேன். We are not poor. Already always we are not blessed. We are not blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லியிருக்கேன். அதற்கு சோதரம். அவங்க விசுவாசத்தோடு இல்ல கரங்களை தட்டி கட்டமே விசுவாசமா வருது 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 ஆசீர்வாதம். அதெல்லாம் வரும் வரம், வரமிருந்து வரம், அது வரும், அது தரும். அதை நாம் பெறும்போது இன்னும் நன்றியுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பொன்னையும் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபத்து வெள்ளை போலத்தையும் அதை காணிக்கையாக வைத்தார். அப்போஸ்தலர் காலத்தில் தாராளமாக கொடுத்தார்கள். நாமளும் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அம்மா இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்ப அர்த்தம் என்னன்னா கொடுக்கிற அளவுக்கு இருக்க வைப்பார், இருக்கிற அளவுக்கு கொடுக்க வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்புகிற தவறே கிடையாது. நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ தரித்திரனாவே இருக்கணும். அந்த லாசர் அதனாலதான் ஆபிரகாம் படிக்க போனான். பணக்காரனா இருந்தும் பாதாளத்துக்கு போனான்னு பிசாசு தவறான வஞ்சக உபதேசத்தை கொடுத்து நம்மளை ஆண்டியும் ஒண்ணுக்கு இல்லாத குப்பாண்டியும் ஆக்கி வச்சிருக்கோம். நமக்கு பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி உண்மையான அந்த உலகத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியும் கொண்டு ஆசிரிப்பு போடுறதுக்கு கொடுத்தார். அந்த அந்நிய உன்னை குடும்பப்படுத்தின அவனை கொள்ளையடிச்சு எடுனார். நீ அந்த ஆசீர்வாத் கடுன்னு சொல்லி பிசாசை இருக்கிறான். ஆசீர்வாத் கடு என்று சொல்லுகிற பிசாசை ஜெயித்து அதை எடு என்று சொல்லி எகிப்தின் கொள்ளை பொருளை எடுத்து அதை கொடு என்று ஆசரிப்பு கூறாரத்தை கொடுத்தது போல நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனாலே அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும் எதை செய்கிறோமோ அதுதான் தேவனுக்கு போய் சேரும். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கைவிடப்பட்டு செய்வது தேவனுக்கு போய் சேரும். அதுபோல தசமமும் காணிக்கைகள் அந்த பங்கு தேவனுக்கு போய் சேரும். அதற்குள்ளிருந்து பல செலவுகள் இருக்கிறது. தசமபாகம் லேவியருக்கு சம்பளம் என்று சொன்னாலும் அது ஒரே ஊழியக்காரனுக்குரியது அல்ல. அது சபை முழுவதிலும் அநேக காரியங்களை செய்வதற்கு வருடாந்திரமோ இடைப்பட்ட முக்கியமோ அதை செலவிட வேண்டும், அதில் பங்கு வைக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கிறது. கொடுக்கிறது கொடுக்கப்படும் என்றால் விசுவாசிக்கு மாத்திரம் போதனை அல்ல, ஊழியருக்கு போதனை இருக்கிறது. ஆகவே நீங்கள் நேரத்தை படித்துக் கொண்டு விசுவாசிகளாக இருந்து கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சபையிலே வேத வசனம் ஊழியருக்கும் உரியது, விசுவாசிகளுக்கும் உரியது. ஆகையினாலே நானும் நீங்களும் சேர்ந்து பின்பற்றும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரிச் ஹார்ட் ஆஃப் விஸ்மன்ஸ், அந்த ஒரு ஐஸ்வர்யமான இதயம் முதலாவது இருக்க வேண்டும். ஆகவே தான் தலைப்பு கொடுத்தோம், வர்ஷிப்பிங் வைஸ்மன்ஸ், வைஸ்மன்ஸ் ஆஃப் வர்ஷிப்பிங். இரண்டாவது வைஸ்மன்ஸ் வில்லிங்னஸ் ஆஃப் வர்ஷிப், வில்லிங்னஸ் ஆஃப் வைஸ்மன்ஸ். அப்போ எப்படி அள்ளி கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மொழிக்கு
அவர்கள் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னுமே கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். கொடுமா, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். அங்கே பூச்சியும் இல்லை, குருவும் இல்லை, திருடர்களும் திருடுவதில்லை. சொன்னார்களா? பூச்சியும் இல்லை, அங்க துருவும் இல்லை, திருடுவதும் இல்லை. பேங்க்ல கூட நோட்டை எழுதி அடிச்சிருது, வீட்டுல கூட லாக்கர்ல வச்சு எழுதி அடிச்சிருது. அதை சேர்த்து வச்சதெல்லாம் கொளுத்தி இங்கேயும் போட்டு தொலைக்கிறாங்க. கணக்கு நோட்டு மாறி போச்சு எரிகிறாங்க. ஆனா பரலோக பொக்கிஷத்தை லாக்கர்ல வச்சுட்ட யாரும் எடுக்க முடியாது. நான் கொடுத்தவைகள் எல்லாம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்ற அந்த கிரியையிலே 99 100 சேர்த்து கொண்டு அந்த கொடுக்கிற காரியத்தை அதை கொடுப்பார். இதுவரைக்கும் இந்த வருஷமெல்லாம் நீங்க கொடுத்த காணிக்கைகள், இவருடைய தசம பாகங்கள், அவைகளிலிருந்து நாங்கள் புசித்தோம், அவைகளிலிருந்து நாங்கள் கொடுத்தோம், சில காரியங்களை எல்லாம் செய்தோம். வரவுக்கு தக்கன செலவுகள் இருக்காது, வரவுக்கு மேலதான் செலவு இருக்கும். அதனால கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களை ஐஸ்வர்யவர்களாக மாற்றி, worshiping peoples, willing peoples மாற்றி கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மை கொண்டு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வைஸ்மன்ஸ் நமக்கு விட்னஸிங் வைஸ்மன்ஸா இருக்காங்க. அதனால கர்த்தர் நிலங்களையும் வீடுகளையும் பன்மையில கொடுத்து ஒரு பங்கு கொடுக்க வச்சார். பொண்ணு ஏராளம் இருந்தது, அவர்களுக்கு வாசனை திரவியம் ஏராளம், தூபவர்க்கம் ஏராளம் இருந்தது, அவர்களுக்கு வெள்ளைப்பழம் ஏராளம் இருந்தது, வாங்க திராணி இருந்தது. அவர்கள் பல ஆசீர்வாதங்களை வைத்து வெளியவர்களாக இருந்து கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாம் என்ன செய்வோம்? ஆகையினால் ஆண்டவர் என்னிடத்தில் இல்லையே, நான் பொன்னை கொடுக்க முடியாவிட்டாலும் என்னை கொடுக்கிறேன் என்று கொடுத்த பிறகு என்னையே உனக்கு என்னையே கொடுக்கிறேன் என்று சொன்ன உனக்கு நான் என்னையே கொடுக்கிறேன். யார் தெரியுமா? நான் என்னை தொழுது கொள்ள வந்த உனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவள்ளுவர் வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு, உங்களுடைய சபைக்கு ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு, நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. கர்த்தர் நம்மை ஒரு பணம் என்ற ஐஸ்வர்யத்தில் அல்ல, பலவித ஐஸ்வர்யங்களில் இன்மைக்குரிய மகிமைக்குரிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் நிரப்புகிற ஆண்டாக இருக்கிறது. அதை எனக்கு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம். சொல்லுக்கு பின்னே அவருடைய வல்லமை கிரியேஷன் இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள். இதுக்கு உண்டாக கடவுள் என்று சொல்லும் போது இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள். அதுபோல ஆண்டவர் இல்லாதவர்களை அழைக்கிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். Some few expectations எதிர்பார்த்திருக்கிற அவைகளின் மத்தியிலே கர்த்தர் முடித்து இந்த பொருத்தனை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல கர்த்தருக்காக ஒரு சைலண்ட் ஆஃபரிங்க போடுங்க அந்த சொல்லுவாங்க. இப்போ சவுண்ட் ஆஃபரிங் போட்டா கூட 1000 ரூபாய் நாணயம் இருக்கு, 500 ரூபாய் நாணயம் இன்னும் 100 ரூபாயில நாணயம் இருக்கு. ஆகவே சவுண்ட் ஆஃபரிங் போட்டா கூட அது பெரிய ஆஃபரிங் போட முடியுது. அந்த காலம் சைலண்ட் ஆஃபரிங் வாங்க, சைலண்ட் ஆஃபரிங் இல்ல, சவுண்ட் ஆஃபரிங் வரல. யூ கேன் கிவ் கோல்ட் ஆஃபரிங். அந்த பலூன் ஷாட் சொல்லுது சைலண்ட் ஆஃபரிங் அல்ல, கோல்ட் ஆஃபரிங். எதுக்கு? பெரிய கண்டென்ட் இருக்கா? இல்ல. எதுக்கு? இஷ்டத்துக்கு ஏதோ பொருள் வாங்க, நோக்கம் இல்லாம பொருள் வாங்க இல்ல. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், விதவைகள், திக்கற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், ஒன்றும் முடியாத ஏழைகள், அவர்களுக்கு நம்முடைய சபை கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கட்டிடத்து மண்ணைகளுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் கர்த்தர் ஈஸியா பண்ணி கொடுவார், அற்புதங்களை செய்துவார். through one hand, no demand, கர்த்தர் செய்துவார். தலையில சொல்லுவாமா? ஆகவே is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. அதனால நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அவர் ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார், உன்னதங்களிலும் மேல் ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, அதற்காக நாம் கொடுக்க பொருத்தனைகளை பண்ணிக்கொண்டால் பொருத்தனைகளை பண்ணிக்கொள்ளலாம். பொருத்தனைகளை பண்ணிக்கொள்ளும் பொழுது 65:1 அங்கே கர்த்தருடைய துதியானது மாத்திரம் அமைந்திருக்கவில்லை. நாட் ஓன்லி வர்ஷிப்பிங், அங்கே பொருத்தனைகள் செலுத்தப்பட வில்லிங். லாஸ்ட் வேர்ட்ஸ் கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அதுதான் பிளஸிங். ஆகையினாலே வர்ஷிப்பிங்,
willing that brings the blessings. ஆகவே சங்கீதம் 25 படிக்கும்போது தேவ துதியானது அமைந்திருக்கிறது worshiping. அடுத்தது அங்கே பொருத்தனைகள் செலுத்தப்படும் willing. கன்க்ளூடிங் லாஸ்ட் வேர்ஸ் கர்த்தர் வருஷத்தை நம்முடைய நன்மையினால் முடிச்சு விட்டுகிறார். Psalm 65:11 அந்த ஹெவன்ல இருந்து அந்த வசனம் 11 நிறைவேறும்னு சொன்னா you are given. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். என்னோடு சேர்த்து சொல்லுவேன், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். லாஸ்ட் வேர்ட் படிக்கிறதுக்கு லாஸ்ட் சென்டென்ஸ் சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தை வெள்ளை போல அதை காணிக்க வைத்தார்கள். 12 வாசம் முடிச்சிடலாம் படிங்க. பின்பு அவர்கள் ஏழு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு சேர்த்தபடி வாய்த்திருந்து படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? பின்பு அவர்கள் ஏழு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவன் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் திரும்பி போனார். அப்போ வே ஆஃப் வைஸ்மென்ஸ், வே ஆஃப் வைஸ்மென்ஸ். That is not the old way, that is new way. This is the way of the revelation. In the revolution period of Herod, this is the resolution by the revelation of God. அந்த போராட்டத்துல தேரோட்டமா போறாங்க, அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்தது என்னன்னு கேட்டா சொப்பனம் வந்தது. அப்போ வருகிற வருஷத்துல போராட்டம் நிறைந்த வருஷங்களா இருந்தது. நினைக்கிறதை விட அதிக போராட்டமா என்னென்ன சந்திக்கும் ஆயத்தம் என்னவென்றால் தேவன் நமக்கு வேறே வழிகளை வைத்திருக்கிறார். இதுவரையும் எதிர்பார்த்த வழிகள் தடைபட்டு போயிருக்கலாம், இதுவரையில் எதிர்பார்த்த வழிகள் உங்களுக்கு பொய்யாய் மாறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், I will show new way that is from heaven through your spiritual dreams. I will fulfill the dreams. I will give you a new way for your future life என்று சொல்லுகிறார், for your fortune. ஆகவே எதிர்காலத்தை பற்றி கலங்கக்கூடாது. இதுவரை நடக்கும் நட்சத்திரத்தை காணோமே, என்ன செய்வது என்று சொல்லும் போது எப்படி அந்த யோசேப்பையும் மரியாதையும் இயேசுவையும் சொப்பனத்தில் போ வா நில் என்று நடத்தினாரோ அதே மாதிரி இவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பு 4 முறை யோசேப்பு மரியாதைக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு இருப்பார். அதே மாதிரி இங்க வைஸ்மென்ஸுக்கு அவர் பார்க்க வந்தவர்களுக்கு இயேசுவை காத்தவர், அவரை அண்டி வந்தவர்களை அடியார்களை தங்கள் தேசத்துக்கு போகும் வரையிலும் புதிய வழியில் நடத்தினார். அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகனே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய போர்க்களமான 4000 ஆண்டுகள் கடந்து வந்த உலகத்திலே புதிய ஒரு காரியத்தை எப்படி இயேசுவை அனுப்பி செய்தார், அதுபோல கர்த்தர் வருகிற ஆண்டிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களாக நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், இவர் செயலில் மகத்துவமானவர். அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை, அவர்கள் தேவன் சொப்பனத்திலே எச்சரித்து அவர்களை வேறே வழியாக நடத்துகிறார். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி, எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் every area of your life God will lead you through another way. ஒரு மாற்றமான வழியில் எதிர்பார்க்காத காரியத்தை அவர்கள் கண்டது போல நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை செய்த போது இறங்கினீர் என்று இயேசு 64 சொன்னது போல வருகிற ஆண்டில் அப்படி செய்ய போகிறார். This is not New Year message. You prepare yourself by the word of God. தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். God will fulfill your dream. God will open you new door. God will open you new way. This is the wise man's ways or ways of wise men. இது அவர்களுக்கு தேவன் காட்டினார். எல்லாம் எழுந்திருப்போம். வழி நடத்தும் வந்த தெய்வம் வாழ்வில் நாதனே, வழி நடத்தும் வந்த தெய்வம் வாழ்வில் நாதனே. சேர்ந்து பாடுங்க. நாயகனே நம் வாழ்வில் நாயகனே.
இந்த கதை நம்மோடு தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவனோட பேசின அவனுடைய வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி கத்திரமாய் சிஸ்டர் திலகவதி அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஜெபிஷன் கிருபை இதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த நன்றியோடு ஐக்கியம் எல்லா ஐஸ்வர்யங்களின் கூடி நிறைவாய் நம்மோடு இருப்பதாக. ஆத்மாவே உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை God bless.